Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது பேங்கிங் லெவல் கொஸ்டின்ஸ் தான். இதே லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்சூரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ நிறைய செஷன்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்களா, லைக் எல்ஐசிக்காக போட்டுட்டு இருக்கிறது. ஸோ ப்ராக்டிஸ் டோன்ட் லீவ் இட். ஓகே, ஸோ நான் இதுல உங்களுக்கு செல்ஃப் அனலைஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற கான்செப்டை சொல்ல போறேன். ஓகே, ஸோ எப்படி நீங்க உங்களோட மார்க்ஸை வச்சு நீங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்த நீங்க பாக்குறதுக்கு. ஓகேயா, ஸோ எந்த வெப்சைட்லனாலும் வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, நீங்க போய் அங்க ஃபர்ஸ்ட் மார்க் போட்டுக்கோங்க. ஸோ சிஸ்டம்ல ட்ரை டு என்டர் யுவர் ஸ்கோர்ஸ். ஓகே, ஸோ எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் எவர் யூ ஹேவ் அட்டெம்ப்டட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் எங்கெல்லாம் தப்பு பண்றீங்க, எத்தனை தப்பு பண்ணிருக்கீங்க. இப்போ 10 கொஸ்டின் அட்டன் பண்ணதுல 5 தப்பாயிருச்சுனாலும் அந்த 5ன்றத போட்டுக்கணும். சரியா, ஸோ போட்ட பிறகு நம்ம ஸ்கோர்ஸ் எவ்வளவு வரும், 5 போயிருச்சு அப்படின்னா 1.25 நமக்கு போக போகுது. ஸோ பிளஸ் அந்த 5 கொஸ்டின்ஸும் நமக்கு போக போகுது, விச் இஸ் 6.25 போனா எவ்வளவு வருதோ அதை தான் நம்ம ஸ்கோர் ஏரியால போட போறீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ட்ரை டு மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி டே வாட் எவர் யூர் டூயிங் ட்ரை டு என்டர் இட். ஸோ இது ஒரு 10th டே அப்போ டெஃபினட்டா நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ரிவ்யூ பண்ணிட்டு நீங்க போட்டே போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்புன்றது எல்லாமே அந்த ராங் ஏன் நோட் பண்றோம்னா அது 0 ஆக்கணுன்றதுக்கு. ஏன்னா நம்ம அக்யூரசி மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது இல்ல. ஸோ அதுக்காக தான் சொல்றேன். ஸோ உங்களை நீங்க அனலைஸ் பண்ணும்போது யூல் கெட் மோர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ எக்ஸாம்ல நம்ம போடும்பொழுது கரெக்டா போட முடியும். சரியா, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற செஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்கும், லைக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங், நிறைய ரூல்ஸ் விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ மீனிங் கூட சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும், ஐடியாஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டா கிடைக்க போகுது. ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் படிக்க போறோம் அப்படின்னு குவிட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம எக்ஸாம்ல பண்ண போறோம் அப்படின்னா இங்கேயும் யூ ஷுடன்ட் ஃபீல் லேசி டு டூ இட். ஓகே, ஸோ இங்க நம்ம பண்ணாதான் அங்க பார்க்கும்பொழுது நம்ம போய் ஒரு ஜாலியான மோட்லயே நம்ம வில் ட்ரை டு பிக் திங்ஸ். ஸோ அதனால இதை யூ கோனா லிசன். ஓகே, ஸோ லிசன் பண்ணி எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ அட் அ டைம் வென் த கவர்மெண்ட் இஸ் ஆக்டிவ்லி கோட்டிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஆக்டிவா தே ஆர் டூயிங் அ quoting, okay, so foreign investment and making a concerted attempt to position India as a global manufacturing hub. Okay, so avanga ஒரு global level ஒரு manufacturing hub ஆக்கும்பொழுது the labor crisis at Western car plant in Nagaspura, Bangalore is disconcerting. Okay, so it is creating a confusion சொல்றாங்க. Okay, so இது பெங்களூர்ன்றது எங்க இருக்கு, நம்ம ஊர்ல தான் இருக்கு. So இந்தியால இருக்கிற இதை மேனுஃபேக்சரிங் ஹப்பை ஒரு நிலைக்கு குளோபல் லெவல் கொண்டு வரும்பொழுது ஒரு பிரச்சனை ஒண்ணு உருவாயிருக்கிறத பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா, சரி. ஸோ அப்போ the violence that erupted at the manufacturing facility was allegedly on account of workers protesting the non-payment of regular and overtime dues by the company. ஸோ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணதுக்கான பணம் அவங்களுக்கு கிடைக்கல. ஓகே, ஸோ அலர்ஜ்லி இஸ் நத்திங் பட் ஒரு குற்றச்சாட்டு. ஓகே, ஸோ அலிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இங்க இருக்கிற குற்றச்சாட்டு நான் பேமெண்ட், அவங்களுக்கு ரெகுலரா வராத பேமெண்ட் இல்லை ஓவர் டைம் டியூஸ் எல்லாம் அவங்களுக்கு வரல அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. போத் விஸ்டன் அண்ட் ஆப்பிள் ஹேவ் அக்னாலேஜ் த லாப்சஸ் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். ஓகே, ஸோ இங்க லாப்சஸ் இஸ் நத்திங் பட் ஒரு பே பண்ணாம என்ன சொல்றது காலாவதியான ஒரு விஷயம் அப்படின்னு பேசுவீங்களா இல்ல. ஸோ லேப்ஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஸ்டன் அண்ட் ஆப்பிள் ரெண்டுத்துக்குமே இந்த அக்னாலஜ்மெண்ட் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஸ்டன் ஹஸ் ஃபயர்ட் இட்ஸ் வைஸ் பிரசிடென்ட் ஹூ வாஸ் ஓவர் சீயிங் த இந்தியா பிசினஸ். ஓகே, ஸோ இந்தியா பிசினஸ் பார்த்துட்டு இருக்கிறவரை ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திட்டி இருக்காங்க. ஃபயர்ட் இஸ் நத்திங் பட் ஒருத்தவங்களை திட்டி இருக்கிறது தான் சொல்றாங்க. ஸோ while global tech giant Apple has put the company on probation, stating that the firm will receive no new orders till it completes all corrective action. ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது ஒரு ப்ரொபேஷன் பீரியட்னா அதை சோதனை பண்ற டைமை தான் சொல்றாங்க. சரியா, ஸோ அந்த டைம் வரைக்கும் அவங்க எந்த விதமான விஷயங்களும் நியூ ஆர்டர்ஸோ எடுக்க கூடாது. ஓகே, ஸோ அதை ஒரு ப்ராப்பரான ஆக்ஷனா ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்ம இப்போ நீங்க பேங்கிங் ஆஸ்பிரன்ஸா இருக்கீங்கன்னும் பொழுது பிசிஏன்னு சொல்லுவாங்கல்ல, ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். ஸோ வென் யூ கம் அண்டர் தட் ஒரு பேங்க் வருதுன்னா அவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ அந்த மாதிரி இங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விஸ்டன் கம்பெனி நியூ ஆர்டர்ஸ் எடுக்கக்கூடாது பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு இங்க சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. ஸோ ஹவெவர்
Episodes such as these not only send a wrong signal to investors but may also raise further apprehension over recent moves seen as diluting the protection afforded to labor. Okay, so அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் a sign, right? ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டி அவங்க கிட்ட கிரியேட் ஆகும். அது இல்லாம ஒரு பதட்டம். ஓகே, ஸோ அப்ரிஹென்ஷன் இஸ் நத்திங் பட் ஒரு ஆங்ஷியஸா ஆங்ஸைட்டியோட செய்யற ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ till here you would have definitely got an idea about the passage. So let's continue with the next one also. Okay, so அதே மாதிரி பாருங்க, the assembling of iPhones has often been held up as an example of the government's success. So இந்த ஐபோன்ன்றது வந்து கவர்மெண்டோட சக்சஸா எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ இன் பூஸ்டிங் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஓகே, ஸோ மேனுஃபேக்சரிங், ஸோ இந்த ப்ராசஸை வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு சக்சஸா இருக்கிறது இந்த ஐபோன்ஸ் சொல்றாங்க. Okay, so Wisdom along with Foxconn and the Pegatron Corps lies at the heart of component manufacturing and the mobile phone assembly drive in India. Okay, so இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியாவா இந்த மொபைல் ஃபோன் விஷயத்துல இருக்கு இந்த 3 இதுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இன்ஃபேக்ட் லுக்கிங் டு ரெப்ளிகேட் த பேரண்ட் சக்சஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் ரெப்ளிகேட்? இப்போ நான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன், அது அப்படியே நீங்க வந்து காப்பி பண்றீங்க அப்படின்னும் பொழுது ஒரு ப்ரொஃபஸர் பண்றத இதே பண்ணி காமிங்கன்னு கேட்பாங்களா, யூ ஆர் ட்ரைங் டு ரெப்ளிகேட் யுவர் ப்ரொஃபஸர்லாம். ஸோ அதே விஷயத்த பண்றது தான் ரெப்ளிகேஷன். ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க, இன்ஃபேக்ட் வேர் இஸ் இட், இன்ஃபேக்ட் லுக்கிங் டு ரெப்ளிகேட் த அப்பேரண்ட் சக்சஸ். அதே மாதிரி ஒரு வெளிப்படையான ஒரு சக்சஸை ரெப்ளிகேட் பண்றதுக்கு இட்ஸ் மொபைல் ஃபோன் அசெம்பிளி இனிஷியேட்டிவ். கவர்மெண்ட் ஹஸ் ரீசென்ட்லி அனௌன்ஸ்ட் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் production linked incentive scheme to cover 10 key sectors ranging from automobiles to pharmaceutical drugs. Okay, so அதே மாதிரி விஷயத்த இந்த 10 key sectorsலயும் நம்ம பண்ணும்பொழுது அதே விஷயம் நடக்கும்ட்டு they are trying to implementன்றது தான் சொல்லியிருக்காங்க. Okay, so separately it has also moved to ease the stringent and archaic labor laws that have long been held responsible for holding back the growth of a labor intensive manufacturing sector. So it's nothing but the archaic அப்படின்னும்போது பழைய விஷயங்கள், பழமையான விஷயங்கள், which is primitive, which is old fashioned இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். So stringent is ரொம்ப என்ன சொல்றது, ஸ்ட்ராங்கா ரூடா இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம ரிலேட் பண்ணோம். சரியா? ஸோ இங்க வந்து அதை எளிதாக்கணும், டு ஈஸ் தட் பர்டிகுலர் திங் அப்படின்னும் பொழுது அதை சொல்லியிருக்காங்க. செப்பரேட்டா அந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ லேபர் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்ல க்ரோத் கொண்டு வரதுக்கு. சரியா? ஓகே, ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட் 2020 enables the industry to employ workers at a fixed term contract for seasonal and short term jobs. Okay, so இந்த மாதிரி ஒரு சீசனல் ஷார்ட் டேர்ம் ஜாப்ஸ்க்கு நீங்க ரெக்ரூட் பண்றவங்க வந்து ஃபிக்ஸட் டேர்ம் பீரியடுக்கு இருக்கட்டும். ஸோ சைட் ஸ்டெப்பிங் த கான்ட்ராக்டர் சிஸ்டம். ஓகேயா? ஸோ இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஃபாலோ பண்றதுக்கு ஸோ 6 contractors were responsible for recruiting the contractual workers for Wisdom. ஓகே, ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து 6 பேர் இருந்திருக்காங்க. ஸோ நியூமரிக்கல் வேல்யூஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆர் பெர்சன்டேஜஸ் இந்த மாதிரி பாக்குறீங்கன்னா தயவு செய்து அதை ரெக்கார்ட் பண்ற மாதிரி படிச்சுக்கோங்க. இஃப் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி ட்ரூ ஃபால்ஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணோம்னா டப்புன்னு அந்த இடத்த போய் யூ கேன் கேட்ச் இட். ஓகே, ஸோ நம்பர்ஸ்லாம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். இஃப் யூ சி எனி அப்ரிவேஷன்ஸ் ஆல்சோ தட் ஆல்சோ லைக் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இதெல்லாம் க்ளூஸ் நம்ம எப்படி வந்து டைமை கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கன்சிடரிங் தட் த சேஞ்சஸ் டு லேபர் லாஸ் ஆர் ஆஃபன் வியூட் with suspicion as the debate has often been framed in terms of empowering the management. Okay, so suspicion is nothing but you're creating a doubt on something. Okay, சஸ்பீஷியஸ் கேரக்டரா இருக்கு, என் புக்கு இவங்க தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை தான் இங்க சஸ்பீஷனா இருக்கு, ஒரு டவுட்டா இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. சரியா? பட் ஆனால் அதோட ஃப்ரேம் என்னது, இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்பவரிங் மேனேஜ்மெண்ட் த கரண்ட் கிரைசிஸ் மே வெல் ஹைட்டன் சச் ஃபியர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி பயத்தை உருவாக்குது. ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து இவங்க என்ன பண்ணணும், தே ஹாவ் டு எம்பவர் த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்ன்றது தான் விஷயம். ஸோ த சிக்னல்ஸ் தட் எமினேட் ஃப்ரம் திஸ் அன்ரெஸ்ட் ஆர் அ cause for concern. Okay, so இது என்ன பண்ணுது, அதுக்கு வந்து ஒரு கன்சர்ன் தேவை. ஓகேயா? பிகாஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கிரியேட்டிங் அ பர்டிகுலர் இஷ்யூன்றத சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஸோ அதோட காஸ் என்னன்றத சொல்லியிருக்காங்க. அட் அ டைம் ஆஃப் அக்யூட் டிஸ்ட்ரெஸ் லேபர் ப்ராக்டிசஸ் வில் கம் அண்டர் இன்டென்ஸ் ஸ்க்ரூட்டனி. ஸோ இந்த
பிரச்சனைக்கு நடுவுல இருக்கும் பொழுது இன்டென்ஸ் ஸ்க்ரூட்டினி, அதாவது என்ன பண்றோம் ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து செக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த ப்ராசஸ் தான் சொல்றாங்க. ஓகே, சரி. ஸோ while some flexibility for firms is desirable, okay, so firms is like partnership firms எல்லாம் சொல்லுவோம்ல, it is desirable. ஸோ நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் என்ன நினைக்கிறாங்களோ அது வர முடியும். ஸோ both the government and firms must realize that during the periods of acute precarity, concerns of labor must be kept front and centered. Okay, so job security is nothing but acute precarity ன்னு சொல்லலாம். ஸோ concerns of labor உடைய இதை வந்துட்டு முன்னாடி வச்சு அதை அட்ரஸ் பண்ணணுன்றதான் இங்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கண்டிப்பா பேசேஜை ஃபுல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஓகே, ஸோ comprehension is not boring. Okay, it is like it will not make you sleep until you read it properly. சரியா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து அந்த விஷயத்த பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கே அது பிடிச்சு போய் யூ வில் டூ இட். ஓகேயா? ஸோ அதுதான் நமக்கு தேவை எக்ஸாம்க்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஒர்க்கர்ஸ் அன்ரெஸ்ட் அட் நரசபுரா பிளான்ட் பெங்களூர்? ஓகே, ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஓகே, ரீசன் ஒர்க்கர்ஸோட அன்ரெஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஒர்க்கிங் ஆக்டிவ்லி ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேக்கிங் இந்தியா அ குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப். ஸோ தேர் ஆஸ்கிங் ஃபார் அ ரீசன். ஓகே, ஸோ எதுக்கு ஒர்க்கர்ஸ் வந்து அன்ரெஸ்ட் ஆயிட்டாங்க? நான் பேமெண்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெகுலர் ஓவர் டைம் டியூஸ் பை த கம்பெனி. அவங்களுக்கு காசு வரல, ஸோ அதுதான் அங்கே பெரிய இஷ்யூவா பேசிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் வேர்ட் டிஸ்கன்சர்ட்டிங் அப்படின்றாங்க. டிஸ்கன்சர்ட்டிங்னா நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன்? which is chaos-ஆ இருக்கு, which is confusion-ஆ இருக்கு. Okay, so perplexed. So perplexed is P-E-R flexed. Okay, so baffled அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே we can use it. ஓகே, ஸோ ஒரு கன்ஃபியூஷன் மோட்ல இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? க்ளோசஸ்ட் மீனிங். ஸோ க்ளோசஸ்ட்னா என்ன கேட்குறாங்கன்னா, they are asking about the synonym. ஓகேயா? சரி, அப்போ வந்து farthestன்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? farthest நம்மொழுது FAR, farthest meaning is they're talking about the antonym. சரியா? ஸோ synonym antonymன்றது இந்த மாதிரி வேர்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இங்க disturbing, puzzling is confusionல இருக்கிறது தான். ஃப்ரைட்னிங்னா பயமுறுத்துறது. செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னு பிரச்சனையே இருக்காதுல்ல. ஸோ சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. ஸோ க்ளோசஸ்ட்னா synonym தான் தேவை. ஸோ 4-5 இது மூலியமாவே எலிமினேட் ஆயிடுச்சு. பயமுறுத்தல, கன்ஃபியூஸ் தான் இருக்காங்க. அப்போ டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க இல்ல பசிலிங் ஆயிருக்காங்க, ரெண்டுமே நம்ம சொல்ல முடியும். ஸோ பசிலிங் வில் பி லைக் மேஜர் போர்ஷனா நம்ம சொல்லலாம். ஸோ டிஸ்டர்ப்டா இருக்காங்க, அதனால வந்துட்டு இந்த டிஸ்கன்சர்ட்டிங் ஆகுதுன்றதுக்கு இதையும் நம்ம மீனிங்கா சொல்ல முடியும். ஸோ 1 and 2 can be possible. Okay, so let's move to the next question. Okay, select an example from the passage that denotes the government's success in promoting the மேனுஃபேக்சரிங் வித்தின் த ரீஜன். ஓகேயா? ஸோ எது வந்து கவர்மெண்டோட சக்ஸஸை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க வித்தின் த பர்டிகுலர் ரீஜன். ஸோ எதை வந்துட்டு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க? ஸோ அசெம்பிளிங் ஆஃப் ஐஃபோன்ஸ் அட் அ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இன் இந்தியா. ஸோ திஸ் பாயிண்ட் வாஸ் தேர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விஸ்டன், ஃபாக்ஸ்கான் இல்லை பெகட்ரான் கார்ப் are the hub of mobile phone assembly in India. So this is not there, right? So இங்க வந்துட்டு ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டும் பாசிபிள் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்டே நமக்கு கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ யூ டோன்ட் ஹேவ் ஆல் தி அபவ் ஆல்சோ. ஸோ ஆல் தி அபவ் அந்த மாதிரி இருக்கு, இல்லை 1 and 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகி போடலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இங்கே நம்ம எதுவும் போடுறதுக்கான அவசியம் இல்லை. ஸோ கொஸ்டினை நல்லா யோசிச்சுக்கோங்க. கவர்மெண்டோட சக்சஸை இது பண்றதுக்காக இன் ப்ரொமோட்டிங் வாட், எதை ப்ரொமோட் பண்றதுனால சக்சஸ் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்கைக். ஸோ ஆர்கைக்னு என்ன சொன்னேன்? ஒரு மாதிரி வந்து விச் இஸ் ஓல்டு. சரி, ஸோ இப்போ வெக்காப் செஷன் அதெல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, ஸோ ஆன்டி டெலுவியன். ஓகேயா? ஸோ இந்த வேர்ட் நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ ஆன்டி டெலுவியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டா இருக்கிற ஐடியாஸ். ஓகேயா? ஸோ பழைய ஐடியாஸ் இல்லை ஏன்ஷியண்டா இருக்கிறதோ இல்லாட்டி ஆன்டிகா இருக்கிற விஷயங்களை பத்தி பேசும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம்? ஆன்டி டெலுவியன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ஆன்டி டெலுவியன் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கு அப்படின்லாம் சொல்றோம்ல, ஸோ அதுக்கு சொல்ல முடியும். ஸோ அதை வந்து நீங்க இந்த ஆர்கைக்கு சினினமா யூஸ் பண்ணலாம். ஸோ பட் இங்க கேட்டிருக்கிறது ஃபாதெஸ்ட். ஓகேயா? ஸோ க்ளோசஸ்ட்னா சினினம். இப்போ தூரமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆன்டனிம்னு சொல்லலாமா? அப்போ இங்க வந்துட்டு இதெல்லாம் ஓல்டா இருக்கு அப்படின்னும் பொழுது which is contemporary. contemporary is மாடர்னா இருக்கிற ஒரு விஷயத்த ரிலேட் பண்றோம், which is option 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது எல்லாமே you can use it as a synonym for this particular word. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன் போலாம்.
So next one என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு, which of the following statements are true about industrial relations code 2020. so இந்த பாயிண்ட் நமக்கு மேல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் கொடுத்து இந்த பர்டிகுலர் இயர் கொடுத்து இந்த ஆக்ட் கொடுத்திருந்தாங்க. ஓகேயா, ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இட் ப்ரொமோட்ஸ் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், it enables the industry to employ workers on a fixed term contract for seasonal and short term jobs. ஓகேயா, ஸோ இங்க பி இருக்கா நமக்கு சொன்னாங்கல்ல, ஸோ 6 கான்ட்ராக்டர்ஸ் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பி கன்ஃபார்மா வரது தெரிஞ்சிருச்சு. ஓகேயா, ஸோ பி எடுத்துக்கலாம். ஸோ பி எங்கெல்லாம் இருக்கு, வெரி நைஸ். சி, அதாவது ஒரு ஆப்ஷன் கான்ஃபிடென்ட்டா கண்டுபிடிக்கும் பொழுது யூ டோன்ட் நீட் டு செக் எனிதிங். ஓகே, ஸோ பி வேற எங்கேயுமே இல்லை, இங்கதான் இருக்கு. அப்போ சி நீங்க செக்கே பண்ண கூட தேவையில்லை, எக்ஸாம்ல ஆன்சர் போட்டுடலாம். சரியா, பட் இங்க வந்து நம்ம என்னன்னு பாத்துக்கலாம். இட் இன்வேட்ஸ் த கான்ட்ராக்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் அவாய்ட்ஸ் த கான்ட்ராக்டர் சிஸ்டமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இட் இஸ் இயர், ஸோ ஃபிக்ஸட் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, ஸோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, okay, so industrial code enables the industry to employ workers on fixed term contract for seasonal and short term jobs, sidestepping the contractor system. Okay, so sidestepping the contractor system, 6 contractors were responsible for recruiting contractual workers. So இங்க வந்து நம்ம obviously option 3 வந்து நம்மளால சொல்ல முடியும். so archaic lawன்றதெல்லாம் அங்க எதுவுமே நமக்கு கொடுக்கல. option 3 is the right answer. okay, so next one. ஸோ எக்ஸாம்ல வந்து யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, ஸோ கான்ஃபிடென்ட்டா ஒன்று இருக்கும்போது அதை நீங்க போட்டுட்டு போயிடுறது தான் கரெக்ட். ஓகே, ஸோ வை ஆர் த லேபர் லாஸ் ஆஃபன் வியூட் the with suspicion. Suspicion is what, suspicious-ஆ இருக்கு, இவங்க தான் அதை பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்ல. ஸோ என்ன சொல்லுவீங்க, யூ ஹாவ் அ டவுட் ஆன் த பர்டிகுலர் பர்சன், ஸோ இவங்க தான் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க வந்து அந்த மாதிரி லேபர் லாஸ்ல ஆஃபன் வியூட் வித் சஸ்பிஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. வை இட் இஸ் வியூட். ஸோ தே ஆர் மேட் பை கவர்மெண்ட் அண்ட் நாட் இம்ப்ளிமெண்டட் ப்ராப்பர்லி, இல்லை தே ஆர் கன்சிடர்ட் டு எம்பவர் மேனேஜ்மெண்ட்ஸ், தே டூ நாட் serve the purpose of empowering workers. So they do not serve. So in the point நம்ம யோசிக்கணும். next, they are always under intense scrutiny. they are always கிடையாது, ஆக்சுவலா வந்து அவங்களை scrutiny பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. so recruitment of workers is oversourced to contractors. okay, so it is oversourced to contractors is recruitment process பண்றதா. so in the point they didn't mention. okay, so we'll start eliminating. fifth one கண்டிப்பா நமக்கு இல்ல. okay, so next என்ன சொல்லியிருந்தாங்க, அதாவது வந்து மேனேஜ்மெண்ட்டை இன்னும் எம்பவர் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஸோ ஒரு இடத்துல வந்து இங்க பாருங்க இன்டென்ஸா இருக்கு, அட் அ டைம் ஆஃப் அக்யூட் டிஸ்ட்ரெஸ் லேபர் ப்ராக்டிசஸ் வில் பி அண்டர் இன்டென்ஸ் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க, considering that change to labor laws are often viewed with suspicion, as the debate has often framed in terms of empowering the management. So this is what I said. So ஒரு வாட்டி ரீட் பண்ணும்பொழுது ரொம்ப கிளியரா பண்ணிட்டீங்க அப்படின்னும் பொழுது யூ டோன்ட் நீட் டு ரெஃபர் த பர்டிகுலர் பேசேஜ். ஓகே, ஸோ அப்படியே நம்ம போட்டு போனாலே போட முடியும். சரியா, ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு சேஞ்ச் ஆஃப் டாபிக் இருக்கு. ஸோ இட் இஸ் வாட், ராங்லி ஸ்பெல்ட். ஸோ ராங்லி ஸ்பெல்ட் வந்துச்சுன்னா தயவுசெய்து அப்ரோச் பண்ணுங்க, கரெக்டான ஸ்பெல்லிங்கை தெரிஞ்சுக்க நிறைய ரீட் பண்ணுங்க. சரியா, ஸோ ரீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இதை பார்த்த உடனே ஃபுல்லா படிக்க வேணாம். ஓகே, ஸோ நான் இங்க வந்து கிளாஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்பொழுது ஃபுல்லா ரீட் பண்ணி சொல்லி தருவேன். ஓகே, ஸோ ரெண்டுமே சேர்த்த மாதிரி பண்ணணும்ட்டு நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் இதை ரீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இங்கே ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, சப்போஸ் வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு தப்பு இல்லாத மாதிரி இருக்கும். சரியா, ஸோ அந்த மாதிரி ஒரு டவுட் கிரியேட் ஆகுதுன்னா டோன்ட் ஹெசிடேட் டு ரைட் அண்ட் சி. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு அதுக்கு 1 மார்க் கிடைக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணணும், எழுதி பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஃப்ளோவில் எழுதும் பொழுது அந்த ஸ்பெல்லிங்கை கரெக்டாக தான் எழுதுவோம். சரியா, ஸோ அங்கே வந்து கரெக்டாக வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் யூ ஹேவ் டு டூ திஸ். சரியா, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், போல்டை செக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபுல்லாக ரீட் பண்ணணும், அப்ராப்ரியேட்டா இருக்கா இல்லையான்றது, எப்போ ஸ்பெல்லிங்ல இருந்த எரரும் இல்லாதப்போ. சரியா, ஓகே. ஸோ நவ் ஐ எம் கோனா ரீட் இட். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ த இந்தியன் ஆர்மி இஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இன் சூப்பர் ஹை ஆட்டிடியூட்ஸ் அண்ட் ஹேஸ் இட்ஸ் வார் ஃபைட்டிங் பிளான்ஸ் ரெடி, பட் சப்போர்ட்டிங் அடிஷனல் ட்ரூப்ஸ் தட் ஹேவ் பீன் இண்டக்டட் இஸ் அ massive effort that is currently under way. ஓகே, ஸோ இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க, வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஓகே, கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஐஇஏ இஐன்னு சம் பிளேசஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே கான்சியஸா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ வாட் டஸ் தே டாக் அபவுட் இயர், இந்த ஆர்மி பீப்புள் வந்து ஆட்டிடியூட்ஸ் பத்தி பேசுவாங்களா, ஆக்சுவலி இட் இஸ் வாட், altitudes which talks about heights. சரியா, ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம்,
in super high altitudes and its war fighting plans. Okay, so அது கான்டெக்ஸ்ட வந்து கரெக்டா ரீச் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஸ்பெல்லிங்ல எந்த தப்பும் கிடையாது, பட் inappropriate-ஆன ஒரு வேர்ட், which is option 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Great quantities of animal oil come from whales, those enormous creatures of sea whose bulbous is stripped off and boiled down to exact oil and thus used for human consumption. So படிக்கும் பொழுதே ஒரு இடத்துல தப்பு இருந்தது தெரியும். லைக் கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன சொல்றாங்க, ஆயில நீங்க என்ன பண்ணுவீங்க, எக்ஸாக்ட்னு சொல்லுவீங்களா, எக்ஸாக்டா சொன்னீங்கன்னா பெர்ஃபெக்டா இருக்குன்றதுக்கு அந்த வேர்டை சொல்லலாம். அப்போ ஆயில எடுக்கிறாங்கன்னா என்னன்னு சொல்லணும், it is extract oil and thus used for human consumption சொல்லிட்டு சொல்லலாம். So you have a inappropriate word, which is option 3 தான் கரெக்டான ஆன்சர். Next question. Okay, so like all collections of short stories, some stories make you chuckle. Okay, so it will make you laugh. Okay, ஒரு குவைட்டான ஒரு laugh இருக்கும்ல, அதான் சொல்றாங்க. As they are intended to, and some are excellent cures for insomnia, as they probably were not intended to be. Okay, so what is this? Okay, so இங்க கொடுத்திருக்க word கரெக்டா இருக்கா? Actually sleeplessness ஓட கஷ்டப்படுவாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு என்ன ஸ்பெல்லிங் வரும், insomnia, L வராது, it is N, which is option 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, so next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா while கொடுத்துருக்காங்க. ஸோ செக் த ஸ்பெல்லிங்ஸ். ஸோ நான் வந்து ரீட் பண்ணும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு போல்டாக இருக்கிற ஸ்பெல்லிங்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. ஸோ செக் பண்ணும்போது சேலஞ்சில் எந்த எரரும் இல்லை, அக்ரெசிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆஸ்பியர்ஸா மேனுஃபேக்சரிங். ஸோ இதை நான் ரீட் பண்ணும்பொழுதே அது என்ன வேர்டுன்னு ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ வில் கண்டினியூ reading from the beginning. So while the fundamental social security for the physically challenged and the age is acceptable, a nation of the size of India can't afford aggressive socialism. Okay, so especially if India aspires. So who are you people? Aspirants. Okay, so aspirantsன்றது நீங்க ஒரு பர்சனை சொல்றீங்க, பட் நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க அப்படின்னும் பொழுது வேர்பா சொல்லலாம் aspires. ஓகே, ஸோ இங்க என்ன சொல்லலாம், அதோட ஸ்பெல்லிங் ASPIRES. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மாத்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். சரியா? ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Irfan Khan could memorize his fans and admirers with his eyes and dialogue modulation, where he had scaled great heights in his acting career. Okay, so memorize பண்றோம்னா phone number கொடுத்தா நம்ம memorize பண்ணலாம். ஓகேயா? ஸோ இங்க வந்து fans எல்லாம் அவரு memorize பண்ணுவாரா இல்ல mesmerize பண்ணுவாரா? மெஸ்மரைஸ் இஸ் வாட், ஒருத்தவங்கள மயக்கிறது. ஓகேயா? ஸோ இங்க வந்து ஃபேன்ஸ் எல்லாம் they'll get like what is it, ரொம்ப டெம்ட் ஆயிருவாங்க, இல்லைனா வந்து என்ன சொல்றது, அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் பொழுது டோட்டலா அவங்கள ஃபுல்லா இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி அட்ராக்ஷன் வந்து மெஸ்மரைஸ் பண்றது தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங்ல யூ டோன்ட் ஹேவ் எரர், பட் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வேர்ட் இஸ் ராங். சரியா? ஸோ இங்க வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். Okay, so next read பண்ணலாம். So again it's the same topic. Closure of industries and lack of work had forced them into distress, and the migrant workers had been facing many hardships. Okay, hardships na enadhu nariya kashtam sollalam. Okay, so migrant workers is people who work from who go and work from place to place. Okay, so இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னா கஷ்டத்துல இருக்காங்க. அப்ப எத்தனை எஸ் வரணும், TRESS தான் கரெக்டான ஆன்சர், which is option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, let's move to the next question. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு blank வந்துட்டோம். ஸோ blank போடும்பொழுது ஓகே, ஸோ ஐல் ஜஸ்ட் டெல் யூ சர்டன் திங்ஸ். சரியா? ஸோ பிளாங்க் வருதுன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மீனிங் தெரியாம அவ்வளவா இருக்காது, ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். சரியா? ஸோ இங்க வந்து நம்மளுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து அட்வான்டேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஹேஸ் brought. அப்ப இங்க என்ன வேணும், நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் வேணுமா? ஸோ அது ஒரு பாயிண்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க வந்து பாசிட்டிவ் வேர்டு வேணுமா நெகட்டிவ் வேர்டு வேணுமா, அதை வந்து எப்போ தெரியும்,
ஃப்ரண்ட்ல நம்ம பாதி ரீட் பண்ணிடுவோம். அடுத்து பின்னாடி என்ன குடுத்துருக்காங்கன்றதையும் ரீட் பண்ணுவோம். ஸோ, அப்ப அங்க என்ன வேர்ட் வரும்ன்றத நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியிற மாரி தான் இருக்கும். சரியா? ஸோ, இதெல்லாம் நீங்க தெளிவா இருக்கீங்கன்னா, ஃபில்லர்ஸ் வந்து அவ்ளோ கஷ்டமா இருக்காது. ஓகே. ரொம்ப டஃப்பாலாம் வைக்க மாட்டாங்க. நம்ம ரீட் பண்ணா புரிஞ்சுக்க மாரி தான் இருக்கும். ஸோ, கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த க்ளூஸ நீங்க தேடணும். தேடினாலே நம்ம அத ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஓகே. ஸோ, இப்ப நான் அத ரீட் பண்றேன். Facebook is used for both business and personal communication and its application has brought dash advantages in terms of increasing connectivity இல்ல sharing ideas and online learning. So இங்க வந்து நமக்கு ஒரு adjective தேவை. குடுத்திருக்கிறது எல்லாமே அப்படிதான் யூஸ் பண்ணலாம். So advantages in terms of increasing. Okay, so அப்ப increase ஆகுதுன்னா அப்ப என்ன பண்ணலாம்? எவ்வளவு இருந்திருக்கும்? கம்பேரேட்டிவ்னா கம்பேரிசன் கேஸ்ல சொல்லலாம். டெய்லியும் பண்றது இல்ல மைனரா இருக்கு கம்மியா இருக்குன்னும் பொழுது இதெல்லாம் சொல்லலாம் which is not used here. ஓகேயா? ஸோ இங்க என்ன சொல்லலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுவும் அப்ளிகேஷன் பத்தி பேசியிருக்காங்க. அப்போ obviously it is numerous advantages in terms of increasing connectivity இந்த ஐடியாஸ் எல்லாமே சொல்ல முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். So, since social networks are a relatively new phenomenon, many questions regarding their, okay, so possessive case இருக்கு. Okay, you need a noun. It's சொல்றீங்க இல்ல their அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னும் பொழுது பக்கத்துல நம்ம ஒரு noun யூஸ் பண்ணுவோம். So, இங்க வந்து noun இருக்கு. Impact is a noun. So, you need a adjective here. On mental health, remain unanswered இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Okay, so unanswered இருக்குன்னா doubtful இருக்கு. Remote is far இருக்கு ஒரு விஷயம். பொட்டென்ஷியல்னா அந்த விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னும் பொழுது அதுக்கு நம்ம கேப்பபிளா இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம பொட்டென்ஷியல் சொல்லலாம். அப்சர்ட் இஸ் நத்திங் பட் இடியாட்டிக்கா இல்ல ஸ்டூப்பிடா நம்ம ஒரு விஷயத்த பண்றோம் அப்படின்னும் போது சொல்லலாம். அன்ரிலையபிளா இருக்குன்னா யூ கேனாட் ஈவன் டிபெண்ட் ஆன் த பர்டிகுலர் திங். ஓகேயா? ஸோ இங்க வந்து மென்டல் ஹெல்த் ரிமைன் அன்ஆன்சர்டுன்னு சொல்றாங்க. அப்போ வந்து இம்பாக்ட் வந்து பாசிட்டிவா தானே இருக்கும். ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ரிகார்டிங் தேர் potential impact on mental health remain unanswered. Okay, so இருக்கிற ஒண்ணு it is unanswered இருக்கு. அப்போ positive word தான் தேவை. Option 3 தான் நமக்கு கரெக்டான answer. Okay, next one. So this concise review focus on the recent research regarding the suggested connection between social networking and symptoms. Okay, changes in self-esteem and other potential psychiatric problems and issues. Okay, so ஒரு problem and issues பத்தி பேசியிருக்காங்க. இங்க வந்து symptoms ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பிரச்சனை ஒரு ஏதோ நோய் இருக்கிற அந்த அறிகுறி எல்லாம் இருக்கும்ல அதுதான் symptoms ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இங்க progress ஆகுதுன்னா பாசிட்டிவ்னு சொல்லலாம். டிப்ரெஸ் ஆகுதுன்னா கம்மி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸாபரண்ட். ஓகே, ஸோ எக்ஸாபரண்ட் இஸ் வாட் ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சேர்ஃபுல்லா நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னும் பொழுது எக்ஸாபரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹிலேரியஸ் அப்படின்னா விச் இஸ் ஹியூமரஸான ஒரு விஷயம். ஜோவியலும் ஹிலேரியஸும் ரெண்டுமே ஒன்னா நம்ம சொல்ல முடியும். சரி, ஸோ இங்க வந்து சிம்டம்ஸ் இருக்குன்னா அது ரெண்டும் பாசிட்டிவ் வேர்ட் விச் இஸ் நாட் நீடட். ஓகே, ஸோ ரெண்டுமே நம்ம பாசிட்டிவா இருக்கிறது எடுக்க போறது இல்லை. நெக்ஸ்ட் ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இங்க வந்து என்ன பண்ணுது அதுல இருக்கிற ஒரு விஷயம் வந்து இட் இஸ் கிரியேட்டிங் சேஞ்ச். இதுவும் சேர்ஃபுல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். அப்ப இதுவும் வராது. அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் what social networking and depressive symptoms. Okay, so அந்த மாதிரி பண்ற symptoms வந்து it changes in self esteem and other potential psychiatric problems and issuesன்றது தான் சொல்ல முடியும். சரியா? ஸோ இந்த இடத்துல பாதி படிக்கிறீங்கல்ல, பாதி படிக்கும்பொழுது ஒரு அனலைஸ் கிடைக்கும். அடுத்த பிளாங்க் பாக்கி இருக்கிறத படிக்கும்பொழுது அங்க ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது எல்லாமே இப்படி சொல்றாங்க. அப்போ ஒரு பிரச்சனைக்கு எப்படி அதை யூஸ் பண்ணும்போது முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலே eliminate பண்ணிடலாம். Okay, so next one. So thus a close well knit family system dash wonderfully the elders in particular and all others in times of need. Okay, சரி, so இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இங்க adverb இருக்கா? இங்க நமக்கு ஒரு verb தான் தேவை. ஓகே, ஸோ இங்க வந்து thus a close well knit family system பத்தி பேசியிருக்காங்க. சரி, ஸோ யூஸ் பண்ணியிருந்தா சிங்குலரா இருக்கிறதுனால சிங்குலர் verbs சொல்லலாம். ஓகே, ஸோ evade and eludes அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்றதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ dodge அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஒரு மெஜிஸ்ட்ரேட்டை பத்தி பேசும்பொழுது சொல்றாங்க. விச் இஸ் இங்க நமக்கு தேவையில்லாத ஒரு வார்த்தை அப்படின்னா ஒரு சீஃப் மெஜிஸ்ட்ரேட் பத்தி இட் இஸ் நாட் நீடட். அப்ப இது ரெண்டும் அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் அபார்டட்? ஒன்று நடந்து முடியறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, ஆனால் நம்மளே போய் அதை நிறுத்திடுவோம். சரியா? அபார்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நமக்கு பாசிட்டிவ் தேவையா நெகட்டிவ் தேவையா? வண்டர்ஃபுல்லி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அபார்டட் வண்டர்ஃபுல்லின்னு எப்படி சொல்வீங்க? விச் இஸ் சர்வ்ட் வண்டர்ஃபுல்லி. திஸ் இஸ் a positive word, this is a negative word. Okay, our family system served wonderfully the elders in particular and in others in needs of time. Okay, புரிஞ்சுச்சா? Next one.
The major factor was the disintegration of families necessitated by the dash of sons and daughters as also relatives from their places of birth to towns and cities in search of greener pastures. Okay, so indolence, then stagnation, migration, torbidity. Okay, so ஒரு விஷயம் வந்துட்டு inertness or torbidityனா ஆக்டிவாவே இல்ல, ஸ்லோவா மூவ் ஆகுது அப்படின்னும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப அலட்சியமா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது இன்டாலரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சரியா? ஸோ இங்க நமக்கு எந்த வேர்டை வந்து ஆப்டா இருக்கும்? The major factor was disintegration of families necessitated by the இருக்கா? ஸோ theன்ற ஆர்டிகல் பக்கத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்? இந்த இடத்துல ஒரு நவுன் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, ஓகே, ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். ஓகே, ஸோ இங்க என்ன ஆன்சர் வரப்போகுது அப்படின்றத நீங்க தான் கொண்டு வர போறீங்க. சரியா? ஸோ திஸ் ஐம் லீவிங் இட் டு யூ. இங்க ஒரு நவுன் தான் வரணும். இங்க இருக்கிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நவுன் தான் கன்ஃபார்ம் பண்ணுங்க கமெண்ட்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்க என்ன வேர்ட் போட முடியும் அப்படின்றதையும் நீங்க ஆன்சர்ல கொண்டு வாங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Next is from wrestling to business, the world has been revolutionized by dash women leaders in fields that were until recently completely dominated by men. Okay, so customary, regular, exceptional, frequent, perpetual. Okay, so customary na enna sollalam, ஒரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கஸ்டமைஸ்டா பண்றாங்க அப்படின்லாம். ரெகுலர்னா டெய்லியும் பண்றோம். எக்ஸப்ஷனல்னா ஒரு சில கிரைட்டீரியாஸ் விட்டுட்டு பாக்கியெல்லாம் நம்ம பண்றதுன்னு சொல்லலாம். ஸோ except this. So frequent is regular இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பண்றது. So perpetualனா never ending. Okay, it is going to continue on and on. Okay, so அப்படி இருக்கிறது தான் சொல்லுவோம். அப்ப இங்க வந்து from wrestling to business, the world has been revolutionized by dash women leaders that were still recently completely dominated by men. So dominated by men என்னும் பொழுது இவங்க வந்து இருக்க மாட்டாங்க. So exceptional women leaders தான் சொல்லுவோம். ஓகேயா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வந்து தான் தயவு செய்து அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு கிரைட்டீரியால சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரும். ஒன்று வந்து இந்த S1 S6 இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்குன்னா நீங்க போயிட்டு வித் ல முடியுது அண்ட்ல முடியுதுன்ட்டு நீங்க எந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, கீழே வந்து யூ ஹாவ் அ கான்ஸ்டன்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இங்க வந்து இட்ஸ் நாட் கோன் சேஞ்ச். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோன் பி தேர் வேர் நீங்க இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. ஸோ அண்ட் ல முடியுதுன்னா நீங்க எலிமினேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ செகண்ட் கிரைட்டீரியா இஸ் ஒன்லி தீஸ் 4 வில் பி கிவன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொடுத்துருக்கும் பொழுது நீங்க எலிமினேட் பண்ணிட்டு போலாம். சரியா? ஸோ இந்த கான்செப்ட் ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம வில் ஸ்டார்ட் சால்விங். இங்க நமக்கு அண்ட் இருக்கு. ஓகேயா? ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்டிட்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, சரி, ஸோ கவர்மெண்ட் என்டிட்டிஸ் பத்தி பேசியிருக்காங்க, அண்ட் இருக்கு. ஸோ யூ நீட் அ plural noun beside that. So அது first நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, plural noun தேவை. இன்னொன்னு இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்ன்ற adjective இருக்கு. ஸோ இது பக்கத்துல நமக்கு ஒரு noun தேவை. ஸோ அதுவும் வேணும். the பக்கத்துலயும் நமக்கு ஒரு noun தேவை. ஸோ all these you have to know. ஸோ இதுக்கு grammar ரூல்ஸும் நம்ம தரோவாகவும் இருக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர் ப்ரிப்போசிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரி, ஸோ ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொன்னா ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் பீசஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லலாமா? அப்ப ஆர்ல தான் ஒரு சென்டென்ஸ் முடிய போகுது. சி, நம்ம இவ்வளவு விஷயங்கள் பார்த்தோம். ஓகேயா? பட் இங்க பாருங்க, ஆர்ல இது ஒண்ணுதான் இருக்கு. அப்ப ஆர்ல இது ஒண்ணுதான் இருக்குன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ அமங் த மோஸ்ட் டிஃபிகல்ட் பட் நெசசரி இனிஷியேட்டிவ்ஸ் இஸ் a need to overall the culture and attitude towards the conjoining of government entities and private partners for creating specific pieces of infrastructure. Okay, நம்ம சொன்னபடி இங்க and பக்கத்துல இங்கேயும் plural இருக்கு, இங்கேயும் plural இருக்கா? அப்ப இந்த the பக்கத்துல conjoining of government entities. Okay, so conjoining is what? It is a gerund which can be used as a noun. Okay, so இப்போ நீங்க வந்து swimming is my hobby அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா swimming ing-ல தானே இருக்கு. பட் அங்க நம்ம என்னன்னு யூஸ் பண்றோம், அதை நம்ம ஸ்விம்மிங்கை நவுனா யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸ்விம்மிங் இல்லை டான்சிங் இஸ் மை ஹாபி ஆர் லைக் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ அங்கே நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ அங்கே ஐஎன்ஜி ஃபார்ம்ஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சுல, ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்.
So next one எடுத்தீங்கன்னா this time millennials are leaving. Okay, so இந்த மாதிரி ஒரு sentence break ஆயிருக்கு. அடுத்து across the international borders to Canada, Australia, European countries are more. So this is not gonna change. Fine. So இப்போ நம்ம pair ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். More stable political conditions பத்தி கொடுத்திருக்காங்க. வேற ஏதாச்சும் clue இருக்கா? Search of. Okay, so ஏதோ ஒன்று search பண்றாங்க. Jobs இருக்கு. So butன்னு சொன்னா என்னது ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் நமக்கு தேவை ஓகேயா so but in higher salaries but in search of ஓகேயா so எஸ்ஸும் ஆரும் வருமா so அப்ப என்ன சொல்லலாம் the country not for the dearth of jobs on their domestic shores but in search of better standard of living okay so dearth is what அது இல்லாம இருக்கிறது ஓகே so பஞ்சத்துல இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதான் ரிலேட் பண்றாங்க அப்ப எஸ் ஆர் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குன்னா இங்க இருக்கு அடுத்து இங்க இருக்கு ஓகே ஸோ இப்போ கியூல எண்ட் ஆகும் பொழுது டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜி அண்ட் across international borders ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேன் யூ கனெக்ட் தோஸ் டூ சென்டென்ஸ் அந்த பாசிபிலிட்டி கம்மியாக தான் நமக்கு இருக்கு இங்க வந்து அக்ராஸ் த இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பீல ஒரு சென்டென்ஸ் முடியுது மோர் ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷன்ஸ் அக்ராஸ் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் விச் இஸ் இங்க பி கடைசி சென்டென்ஸா யூஸ் பண்ணும்பொழுது நம்மளால சொல்ல முடியுது ஓகேயா ஸோ அப்போ என்ன வரும் ஆன்சர் ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆப்ஷன் 2 ஸோ எஸ்ஆரை பேர் பண்ணி பாக்கியெல்லாம் எலிமினேட் பண்ணும் இங்க முடிகிற சென்டென்ஸை செக் பண்ணும்பொழுது எது வரும்ன்றது பக்காவா புரிஞ்சிச்சு ஓகேயா நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் ஒன் ஸோ கன்சிடரிங் த ரீசெண்ட் சினாரியோ okay so the recent scenario so இதுக்கப்புறம் நம்ம ஒரு verb யூஸ் பண்ணலாம் okay so or else வேற ஏதாவது கனெக்ட் பண்ணலாம் இங்க their dream okay so யாருன்னு தெரியல okay so compromising on their dream நம்ம சொல்ல முடியும்ல okay so the recent scenario of skyrocketing cutoffs for admission reaching many students reaching close to 100% okay so it is reaching close to 100% அப்போ Q அதுக்கப்புறம் P okay so இங்க வந்து the recent scenario of skyrocketing cutoffs okay so which is increasing cutoffs பத்தி பேசியிருக்காங்க அப்போ Q எங்க இருக்கு இங்க இருக்கு Q க்கு அப்புறம் P இங்க மட்டும் தான் இருக்கு அப்போ ஆப்ஷன் 4 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க என்ன பண்ணலாம் this urges is nothing but ஒரு தூண்டுதல கிரியேட் பண்றது them to explore universities as they have an advantage over students from other countries in terms வந்துச்சு in terms of skills ன்னு சொல்லலாமா so this is a big clue right அப்போ எஸ்ல ஒரு சென்டென்ஸ் முடிகிறது இங்க மட்டும் தான் இருக்கு அப்போ this urges them to explore the scope of higher education abroad and secure a place in good universities as they have an advantage over students from other countries in terms of skills and knowledge புரியுதா so சில phrase-லாம் in addition to in terms of இதெல்லாம் நம்ம சேர்த்து யூஸ் பண்றது தான் ஓகே ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட சொல்ல முடியும் such as ன்னு சொல்லுவீங்க ஸோ அதை சர்ச் பண்ணி போட்டு பாருங்க அது சரியா வந்துச்சுன்னா கூட நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஓகே next question so considering the global exposure okay so not only do the students become reluctant is what unwilling ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் pace with peace who are doing well abroad so எதையாச்சும் சேர்க்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம் explore decides is a verb அப்ப singular verb ன்னு சொல்லலாமா அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஜெக்டும் நமக்கு சிங்குலரா இருக்கணும் அப்போ considering the global exposure decides to step out சொல்ல மாட்டோம் அப்ப ஆர்ல கண்டிப்பா சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆக போறது இல்ல ஓகேயா சோ இதை எலிமினேட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் so considering the global exposure and access to high quality life and facility not to return home no reluctant to return unwilling to return home so yes and Q is paired yes and Q is paired in a mode you have it here and you have it here அப்போ considering the global exposure not only do the students become reluctant to return home even the country's skilled workers decides to so country's skilled workforce which is singular decides to step out to match and access to high quality life and
ஃபெசிலிட்டிஸ் கமா ஸ்பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் நாட் பாசிபிள் ஐ திங்க் ஸோ. ஸோ இதை வந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்சிடரிங் த குளோபல் எக்ஸ்போஜர் அண்ட் ஆக்சஸ் டு ஹை குவாலிட்டி லைஃப் அண்ட் ஃபெசிலிட்டிஸ், not only do the students become reluctant to return home, even the country's skilled workforce decides to step out to match pace with their peer who are doing well abroad. புரியுதா? ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ரொம்ப கிளாஷா இருந்தா கூட பட் வி பி வெரி பேஷண்ட் அண்ட் ரீட் இட். ஓகே, ஸோ நமக்கு 2 இடத்துல இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா எஸ்கியூஆர், இங்கேயும் எஸ்கியூஆர். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் பி வந்துட்டு எங்க வரும், அதுக்கு உங்களுக்கு சென்டென்ஸ் முதல்ல புரியணும். சரியா? ஸோ பேர் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி விஷயங்களை போடும்பொழுது இன்னும் தெளிவா போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is this clearly points to the need. So need for broad need. Okay, so ஏதோ ஒரு தேவை அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. வேற என்ன க்ளூ இருக்கு? the இருக்கு. ஸோ the பக்கத்துல you need a noun. ஸோ இங்க students கூட இருக்கு. ஸோ to both ன்னு சொல்லியிருக்காங்க. formal basic and higher education systems as well, investing more on reskilling. அப்போ நம்ம R and S வந்து parents சொல்லலாமா? R and S. Okay, so R and S இங்க இருக்கு and இது எதுவுமே வரல. Okay, so இப்போ இங்க சொல்லும் பொழுது this clearly points to the need more on reskilling. So this clearly points to the need for broadened access to both formal basic and higher education system as well, investing more on reskilling, which is 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நவ் வி ஹேவ் கம் டு எரர் ஸ்பாட்டிங். ஸோ நிறைய பேர் வந்து என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எந்த வேர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கை நான் கிளியராக அந்த மாதிரி வச்சு தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லைக் எது வந்தால் நமக்கு இந்த மாதிரி சிங்குலர் வேர்ப் வரும், எப்போ நம்ம டென்ஸ் செக் பண்ணுவோம், கிராமட்டிக்கல் ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இப்போ இந்த செஷனையும் பண்ண போகிறோம். சரியா? ஓகே, த சிஸ்டம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தன்றது என்னது? ஒரு ஆர்டிகல். சரியா? அது பக்கத்துல ஒரு நவுன் தான் வரணும் இருக்கு. அப்ப இது ரெண்டும் சேரும்போது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப சிங்குலர் வேர்ப் which is plugs. Okay, so straight into the water source. Okay, so straight into ஒரு ப்ராசஸ் நடக்குது, வாட்டர் சோர்ஸ். அண்ட் கேன்ன்றது என்னது? ஒரு மோடல் வேர்ப், பக்கத்துல பேஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அப்ப பி வருதுன்னா, பி ஃபார்ம்ஸ் வருதுன்னா V3 நமக்கு இங்க இருக்கணுமா? ஸோ மவுண்டட் ஆஃப் எனி ஃபிளாட் சர்ஃபேஸ். ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேல மவுண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னு பொழுது இங்க என்ன சொல்ல முடியும்? ஆன் தான் சொல்ல முடியும். ஆஃப் எப்போ யூஸ் பண்ணுவீங்க? ஒரு விஷயத்தை பத்தி, ஒரு விஷயத்தை குறித்து பேசுறோம் நம்ம பொழுது. ஸோ இங்க வந்து ப்ரிப்போசிஷன் கரெக்டா நமக்கு இல்ல. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். So not only, okay, so not only does this made ன்னு சொல்லியிருக்காங்க. So do வருது, does வருது அப்படின்னும் பொழுது அதுக்கு பக்கத்துல நமக்கு verb baseல தான் இருக்கணும். Though it is did which is in past also, நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? base form of verbs. அப்போ இந்த madeக்கு make தான் V1 form. ஓகே, ஸோ இதை பாஸ்ட்ல சொன்னா நம்ம மேடுன்னு சொல்லலாம், V3 சொல்லும் போது நம்ம மேடுன்னு சொல்லலாம். அப்போ இங்க டஸ்ன்னு வந்துருச்சு. அப்போ this என்ன வரும்? மேக் தான் நமக்கு வரும், which is not made. ஓகேயா? ஸோ our product available to a larger market. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ யூ ஹாவ் வாட்? ஒரு மார்க்கெட் நவுன் இருக்கு. ஸோ அது என்ன மார்க்கெட்? லார்ஜர் மார்க்கெட். பட் இட் ஆல்சோ. ஸோ இங்க நாட் ஓன்லி இருக்கு, பட் ஆல்சோவும் கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் தட் தேர்ன்னு வந்துச்சுன்னா நமக்கு சப்ஜெக்ட் பின்னாடி தான் இருக்கும். அப்போ இஸ்ன்றது நோ எனர்ஜி காஸ்ட் which is singular for operating the particular machine பத்தி பேசியிருக்காங்க. So where you have the error in the first part of your sentence. Next question. So there are. So இந்த R எங்கிருந்து நம்ம determine பண்ண verb அப்படின்னு பாத்தீங்கன்னா minimal hurdles. Okay, which is plural. அப்போ there are minimal hurdles during due process of business establishment and bureaucratic backlog. May கொடுத்திருக்காங்க. May is what? Modal verb. Modal verbsலாம் என்னெல்லாம் நமக்கு இருக்கு? நமக்கு may இருக்கு, might இருக்கு, can, could, shall, should, then must. After that may, might, can, could, shall, should. Okay, so used சொல்லலாம், used to சொல்லலாம், dare சொல்லலாம். Okay, so இது எல்லாமே நமக்கு modal verbs தான். So இந்த மாதிரி வருது அப்படின்னும் பொழுது நீங்க என்ன பண்ணலாம்? பக்கத்துல என்ன யூஸ் பண்ணணும்? எப்பவுமே இது பக்கத்துல வந்து
V1 ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணோம். வேற இங்க வந்து மோடல் வெர்ப் இருக்கு. பக்கத்துல நமக்கு hinderன்ற பேஸ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் growth ஆஃப் த பிசினஸ். ஸோ growth வந்து எதை பத்தி எதை குறிச்சு பிசினஸை குறிச்சு. ஸோ அதனால ப்ரிப்போசிஷனும் கரெக்டாக தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ டோன்ட் ஹேவ் எனி எரர். ஸோ ஆப்ஷன் 5 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ திருப்பியும் நமக்கு தேர். ஸோ தேரோ இல்லாட்டி ஹியர் இது ரெண்டுத்துல எது வந்தாலும் நமக்கு சப்ஜெக்ட் பின்னாடி தான் இருக்கும். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்ன்ற ஆர்டிக்கல் இப்போ நான் சொல்லும் பொழுது ஐ ஹாவ் அ பென். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ பென்ஸ்ன்னு நான் சொல்லலை. ஓகேயா, ஸோ ஏர்ன் வரும்பொழுது சிங்குலர் நவுன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்த பொழுது இங்க நம்ம கன்சர்ன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, கன்சர்ன் தான் சொல்லணும். அது ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் இருக்கு. அப்போ அது பக்கத்தில் நமக்கு சிங்குலராக தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கேயே நமக்கு எரரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அ கன்சர்ன் அண்ட் எவிடன்ஸ். இன்னொரு விஷயம் என்னது, அண்ட் பக்கத்தில் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ தேட்னும் போது யூ ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ப்ரீவியஸ் திங். ஓகே, த ப்ராப்பர்ட்டி லெவல், சாரி, த பாவர்ட்டி லெவல் இஸ். அப்போ இந்த பாவர்ட்டி லெவல் பத்தி பேசியிருக்காங்க. இஸ் so low in some areas that people may. So may is modal verb. அப்போ இது பக்கத்துல V1 choose to drink contaminated water. So where you have the error in the first part of your sentence. Next question. Next one is this is to ensure. So to is a what is infinitive நம்ம யூஸ் பண்ணுவோம்ல நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல நமக்கு இன்ஃபினிட்டிவும் ஒன் ஆஃப் த கண்டிஷன். அப்போ டூ வருது அப்படின்னும் போது பக்கத்துல V1 ஃபார்ம்ஸ் lowest possible tax rate on any profits due to the lower revenue nature of the business. சரி, ஸோ இங்க EST இருக்கு, பாசிபிள் டாக்ஸ் ரேட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க என்ன வரணும், நமக்கு த வரும். சரியா, ஸோ யூஸ் பண்ணும்பொழுது ப்ராப்பரான டிகிரி நம்ம யூஸ் பண்ணோம். கம்பேரிட்டிவ்க்கு என்ன பண்ணுவோம், சூப்பர்லேட்டிவ் என்ன பண்ணுவோன்றத கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ இங்கே ஆப்ஷன் 2ல நமக்கு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஈச், ஓகே, ஸோ ஈச் பாய் ஹேஸ் டு டேக் அ சாக்லேட் அப்படின்னு நான் சொல்றேன். சரியா, ஈச் பாய்ஸ் கிடையாது, ஈச் பாய் ஹேஸ் டு டேக் அ சாக்லேட். ஸோ என்ன க்ளூ நான் சொல்லியிருக்கேன், ஈச்னு யூஸ் பண்ணும்போது பக்கத்துல வந்து நவுன் ஹேஸ் டு பி இன் சிங்குலர். அப்போ இங்க ஈச் மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோமா, each member will be assigned. Okay, so will ன்றது modal verb V1 form and V3 is given. To பக்கத்துல V1 to specialize in either product knowledge or training. அப்போ either வந்துச்சுன்னா நம்ம or யூஸ் பண்ணுவோம். சரியா, அப்போ neither வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், nor யூஸ் பண்ணணும். ஸோ சம்டைம்ஸ் எய்தர் கொடுத்து நார்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ நாட் ஒன்லி வந்திருந்ததுன்னா கூட பட் ஆல்சோ இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரியா, ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கண்டிப்பா இட் ஷுட் பி தேர். ஓகே, ஸோ இது வந்து நம்மளோட கிராமர் ரூல்ஸ்ல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன வேர்ப்ஸ் வரும்ன்றதுனா வேற ஒரு செஷன்லயும் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா, ஸோ இங்க வந்து நமக்கு எங்க எரர் இருக்கு, இட் இஸ் இன் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஓகே, சரி, ஸோ கண்டிப்பாக இது ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஸோ எப்படி சால்வ் பண்ணுன்ற ஐடியாஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஸோ please put it into practice. Okay, well, you do your mock test. Okay, so have a very great day. Thank you.